வெளி மாநிலங்களிலிருந்து சுனாமி இறைச்சியும் நோய் பாதித்த கால்நடைகளும் பறவைகளும் கேரளத்திற்குள் கடத்தி விடுவதாக தகவல் வெளிவந்துள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் எல்லை சோதனை சாவடிகளில் பரிசோதனையை கால்நடை பாதுகாப்புத்துறை கடுமையாக்கியுள்ளது. டிசம்பர் 15 முதல் கடுமையான பரிசோதனைகள் மாவட்டத்தின் எல்லை சோதனை சாவடிகள் மையமாக தொடங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் புதுவருட கொண்டாட்டங்களுக்கு முன்னோடியாக அதிக அளவில் வெளி மாநிலங்களிலிருந்து கேரளத்திற்கு கால்நடைகளும் பறவைகளும் கொண்டுவரப்பட்டது. இதனுடன் நோய் பாதித்த கால்நடைகளும் சுனாமி இறைச்சி உட்பட உள்ளவை உடல் நலத்திற்கு பாதிப்பாகும் விதத்தில் இறைச்சிகள் கொண்டு வருவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்துதான் கடுமையான பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. கொண்டுவரப்படும் கால்நடைகளின் உடல்நிலையை பரிசோதித்து பறவைகளையும் எல்லை கடத்தி விடுகின்றனர். பெரிய வாகனங்களில் பரிசோதனை நடத்துவதற்காக சிறப்பு பிளாட்ஃபார்ம்களும் சோதனை சாவடிகளில் வைக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் கூடுதல் பரிசோதனை நடத்த കാൽനട പാതുകാപ്പുത്തുறை സോദന സാവടി അധികാരികൾക്ക് ഉത്തരവ് കൊടുത്തുള്ളത്. കൊറോണ കാലത്തിന് ശേഷം തന്നെ ഏറ്റവും കൂടുതലായിട്ടുള്ള ഒരു ആനിമൽസിന്റെ വരവാണ് ഇപ്പം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതനുസരിച്ച് കമ്പമട്ട് ചെക്ക് പോസ്റ്റിൽ പരിശോധന കർശനമാക്കിയിരിക്കുകയാണ്. കടന്നു വരുന്ന ഓരോ ആനിമൽസിന്റെ ശരീര ഊഷ്മാവ് വരെ അളന്നതിന് ശേഷമാണ് നമ്മൾ അവയെ കടന്നു പോകാൻ അനുവദിക്കുന്നത്. അതുകൂടാതെ തന്നെ രാപ്പകലില്ലാതെ രാത്രിയിലും പകലും 3 ഷിഫ്റ്റിലായിട്ട് നല്ല രീതിയിലാണ് ചെക്ക് പോസ്റ്റ് മുന്നോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. എല്ലാ രീതിയിലുള്ള പരിശോധന കർശനമാക്കിയിരിക്കുകയാണ്. അതുപോലെ തന്നെ കുളമ്പ് രോഗം പോലുള്ള രോഗങ്ങളുണ്ടോ അതെല്ലാം പരിശോധിച്ചതിന് ശേഷം മാത്രമേ നമ്മൾ ആനിമൽസിനെ അതിർത്തി കടന്ന് പോരാൻ അനുവദിക്കാറുള്ളൂ. പ്രധാനമായിട്ടും ഫ്രീസ് ചെയ്ത ഇറച്ചി കടന്നു വരുന്നത് കോഴിയിറച്ചിയാണ്. അത് സ്ഥിരമായിട്ട് വരുന്ന 1-2 വണ്ടികളുണ്ട്. അതെല്ലാം പരിശോധിച്ചതിന് ശേഷം മാത്രമേ നമ്മളത് കടത്തിവിടാറുള്ളൂ. അതെല്ലാം നല്ല രീതിയിൽ തന്നെ പ്രൊട്ടക്ട് ചെയ്ത് തന്നെയാണ് ഇപ്പം അത് കടന്നു വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. அதே நேரம் மாநிலத்திற்கு கொண்டு வரப்படும் பன்றி இறைச்சியின் தடையும் தொடர்கிறது. தமிழ்நாடும் கேரளத்திலிருந்து பன்றி உற்பத்திகளுக்கு தடை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.